கான்பூர் யூனிவர்சிட்டியில் கான்வொகேஷன் நடந்திருக்கு. அதில் உத்தரப்பிரதேசத்தின் ஆளுநர் ஆனந்திபென் பட்டேல் கலந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. பொதுவாக இப்போ மெத்த படித்தவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, பெண்கள் எம்பவர்மெண்ட்னாலே என்னன்னா, நீங்கள் படித்து வெளியுலகிற்கு வர வேண்டும், பல மைய தலைமை கொள்ளும் பதவிகளில் இருக்க வேண்டும், எல்லாரும் படிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான அட்வைஸ் தான் கொடுப்பாங்க. இவர்கள் நம் கலாச்சாரத்தோடு ஒட்டிய பாரத தேசத்திற்கு வலு சேர்க்கக்கூடிய ஒரு அட்வைஸை கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பர்ட் மதர்ஸா நீங்கெல்லாம் வரணும், ரொம்ப ஆகச்சிறந்த தாயாக நீங்கள் முதலில் இருக்க வேண்டும், அதன் பிறகு நாட்டிற்கு பங்களிப்பு அளிக்கக்கூடிய எல்லா பணிகளிலும், அது வேலையாக இருக்கட்டும், அது அரசு நிர்வாகமாக இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு உன்னதமான கருத்தை அவர் வைத்து இந்த கான்வொகேஷன்ல பேசியிருக்காரு. அது இன்றைய சமுதாயத்திற்கு ரொம்ப தேவையாகவும் கருதப்படுவதாக பார்க்கப்படுகிறது. இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க? ஆனந்தி பென் பட்டேல் அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களும் பாராட்டுதல்களும். அதை ஒரு பெண்ணாக இருந்து அவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்பீங்க, இவங்கெல்லாம் இப்படிதான் பிற்போக்காக யோசிக்கக்கூடியவர். அவங்க ஒரு மாநிலத்தின் முதல்வராக இருந்து அடுத்தது கவர்னர். இப்போ நீங்கள் சொல்லுங்க வைய தலைமை கொண்டவங்க தான் இந்த கருத்தை சொல்றாங்க. ஏதோ தனக்கு வாய்ப்பு வசதி இதெல்லாம் இல்லாதவங்கள வைத்தறிச்சல் அவன்லாம் நல்லா இருக்கான் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்றாங்க. அப்படி கிடையாது. அவங்க தலைமை பகுதியில் வந்தவங்க இந்த விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கிறது. அவங்க சில போற போக்கில் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. அப்படின்னா இப்போ பெண்கள்கிட்ட சமைக்க தெரியாது, ஐ டோன்ட் நோ ஹவு டு குக்கிங் அப்படின்னு ஒன்று எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிறத ரொம்ப சிலாகித்து பெருமையாக, ஏன்னா இவங்க ஃபுல்லாகவே படிச்சுக்கிட்டே இருந்தாங்களாம். எல்கேஜிலேருந்து காலேஜ், அவங்க அடுத்த என்ன கேரியரோ அது வரைக்கும் அவங்க படிச்சுனே தான் இருந்திருக்காங்க. வீட்டில் இந்த சமையக்கட்டுன்னு ஒன்று இருக்கும், அங்கே தான் சமைப்பாங்க. அங்கே சமைக்கிறது தான் நம்ம டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்றோம். அதெல்லாம் கூட அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கு போல இருக்கு. இப்படியெல்லாம் இருக்கிறத ரொம்ப பெருமையாக சொல்கிறாங்க. இது எந்த வகையிலும் சரியில்லை. கண்டிப்பாக வீட்டிலே உணவு சமைக்க வேண்டும், அந்த உணவை சாப்பிடணுங்கிற ஒரு பழக்கம் நமக்கு இருக்கு. நீங்கள் எவ்வளவு மெத்தப்படுத்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி. இப்போ இஸ்ரோ விஞ்ஞானிகள் ஒரு சில ப்ராஜெக்ட் எடுத்த பெண்களை எல்லாம் காக்குறாங்க. அவங்கெல்லாம் காட்டும் பொழுதே அவங்க குடும்ப பெண்கள் அப்படிங்கிறது அதையெல்லாம் சிலாகித்தார்கள். ஒரு நேரத்தில் அது குறித்த ஒரு ட்ரூ ஈவெண்ட்டை வச்சு ஒரு படம்லாம் வந்திருக்கு. அவங்க எப்படி குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு தன்னுடைய ப்ரொஃபஷன்லையும் எப்படி வெளியிருந்தார்கள் அப்படிங்கிற விஷயம். இது ஆண்டாண்டு காலமாக இந்தியாவில் இப்படிதான் இருந்திருக்கு. அதாவது ஆண்களுக்கு வேணா பொழுதன்னைக்கும் பொழப்பு அப்படின்னு அவன் இருந்திருப்பானே தவிர, பெண்கள் 2 வகையான வேலைகளையும் செஞ்சிருக்காங்க. ஒன்று குடும்பத்தை பொறுப்பு, அடுத்தது ப்ரொஃபஷன். இதையும் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு ஒரு விஷயத்த போற போக்கில் ஒன்று அழகாக சொல்லியிருக்காங்க. இப்போ n நம்பர் ஆஃப் டிகிரிஸ் இருக்குது. ஒரு நேரத்தில் இருந்து பிஏ, பிஎஸ்சி, எம்ஏ, எம்எஸ்சி அவ்வளோதான் இருந்தது. இப்போ ஊறுபட்ட டிகிரி, சரி, ஊறுபட்ட குற்றங்கள் இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எவ்வளவு டிகிரி சொல்றீங்களோ அதற்கு கரஸ்பாண்டிங்கா அவ்வளவு குற்ற செயல்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்க நம்மளே பார்க்குறோம். சரி, குற்றங்கள்லாம் ஒன்று, திருடுறவன் சாப்பாட்டுக்கு வழியில திருடுறான், சோத்திக்கே சிங்கி அடிக்கிறவன் திருடுறான், இப்படியெல்லாம் ஒரு காலம் போயிட்டு நல்ல டெக்னாலஜி எல்லாம் தெரிஞ்சவன் அவன் திருடுறான். அந்த சைபர் கிரைம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கான், அதெல்லாம் ஹேக் பண்ணி தரேன். இப்போ சமீபத்தில் எத்தனை பேர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சு நான் பார்க்குறேன், இவங்களுக்கு இந்த தேவையே கிடையாது, அர்ஜென்ட்லி நீட் 15K bucks ப்ளீஸ் சென்ட் அப்படின்லாம் அனுப்புகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் அந்த தலைமை பட்டர் சுந்தர் பட்டரே அவருடைய வாட்ஸ்அப் யாரோ ஹேக் பண்ணிட்டு 65,000 இழந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தது. சமீபத்தில் ஒரு மாதத்துல பலருடைய வாட்ஸ்அப் எண்ணை ஹேக் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ சைபர், இப்போ இதை படிக்காதவன் செஞ்சிருப்பானா? இந்த சைபர் கிரைம் பண்றவன் ஒரு டெக்னிக்கலி சவுண்ட் பர்சன் பண்ணியிருப்பான். ஸோ நீ டிகிரின்னு ஒன்று வாங்கின, அதுக்கு என்ன பயன்? மாரல் வேல்யூ என்ன அப்படின்னு அவங்க ஒன்று சொல்றாங்க. உமன், ஃபேமிலி அண்ட் சோசியல் வேல்யூஸ், இது 3ஐயும் ஒருத்தவங்க யாரால பேலன்ஸ் பண்ண முடியுது அப்படிங்கிறது தான் முக்கியம். சரி, இதையெல்லாம் சொல்றப்ப அப்படின்னா பெண்கள் வேலைக்கே போகக்கூடாதா அப்படிங்கிறப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் தான் சொசைட்டிக்கு பங்களிப்பாளர்களாக இருக்கிறாங்க.
பங்களிப்பை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்காங்க. அதனால தான் நீங்கள் படிப்புங்கிறத கல்யாணத்துக்கு பிறகு படிக்கிறது இல்லைங்கிற அந்த விஷயத்தெல்லாம் வச்சுக்காதீங்க. அதற்கு பிறகும் நீங்கள் படிக்கணும். நீங்கள் படிக்கிறது இந்த சொசைட்டிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு, உமன்ஸுடைய ஹெல்த் ரொம்ப முக்கியம். அவங்கள கல்லூரிகளில் பல்கலைக்கழகங்கள்ல அந்த பிஎம்சி டெஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஹெல்த் செக்அப் பண்ணுறது, கர்ப் சன்ஸ்கார் அப்படிங்கிற ஒரு கேம்பெயினே பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காதல் திருமணம் இதெல்லாம் நடக்குது. ஒருத்தவனோ உங்களுக்கு படிக்கிற காலத்திலேயே ஒருத்தவனை பிடிச்சிருக்குது, உடனே நாளைக்கே அவனோட ஓடி போயிடுறது அப்படிங்கிறத வச்சுக்காதீங்க. இட் பிகம் செல்ஃப் ரிலையன்ட். ஒரு இந்த வயசுக்குள்ளார நான் வந்து ஃபினான்ஷியலி எல்லாத்தையும் குடும்பத்தையே நம்பி இருக்காம, என்னால் ஓரளவு குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு என்னுடைய பெற்றோர்களையும் பார்த்துக்கிட்டு என்னாலையும் குடும்பம் நடத்த முடியுங்கிற ஒரு சூழல் வரும் பொழுது நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த நபரே திருமணம் பண்ணிக்கங்க அப்படிங்கிற பல விஷயங்களை அவங்க சொல்லியிருக்காங்க. நான் குறிப்பாக மற்ற சமூகங்களை விட இந்து சமூகத்தில் கேரியர் ஓரியன்டாக இருக்கிறோம். எங்களுக்கு கேரியர் தான் ஃபஸ்ட்டு, திருமணம்லாம் நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பலர் தங்களுடைய வாழ்க்கையை வந்து இழந்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக பெண்கள். ஆண்கள் சில நேரத்தில் அவங்களுக்கு சில கடமைகள் வீட்டில் இருக்கும். 2-3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணத்தெல்லாம் முடிச்சுட்டு செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போ எழுதாமே எந்த இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்குறாங்க அவங்களுக்கு தான் பெண் கிடைக்கிறதுங்கிற இந்த சிக்கல்லாம் இருக்குது. ஆனால் பெண்களும் கூட இப்போ என்ன சொல்கிறாங்க, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் ஏன் தனியாக இருக்கக்கூடாது, தனியாக இருந்தால் சமுதாயம் அப்படி தப்பாக பார்க்குற சமுதாயத்தில் நான் சரியாக இருந்து காட்டுக்கிறேன், இப்படியெல்லாம் சேலஞ்சு பண்ணி ஃபெமினிசம் புதுசாக பேசி இப்படியெல்லாம் பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் வந்து நல்ல குடும்ப பெண்களாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதுதான் இந்த தேசத்துடைய தொடர்ந்து ஆண்டாண்டு காலமாக நடந்துகிட்டு இருக்கு. அதை வெஸ்டர்னைஸ்டு அந்த திங்கிங்கில் இருக்காதீங்க அப்படிங்கிறத பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் குடும்பஸ்திரி அது மாதிரி பல கேம்பெயின்லாம் இப்போ போயிட்டுருக்கு பல இடங்களில். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் பல்கலைக்கழகங்களோ இல்லை ஸ்கூல்ஸ்லேயோ ரொம்ப பிரைட்டாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் யாருன்னு பார்க்குறாங்க. அதில் பெரும்பாலும் இந்திய வம்சாவளி பையன் நிறைய பேர் ரேங்கிங்கில் வரான். இப்போ ஆக்சுவலி அந்த ஒயிட் அமெரிக்கன்ஸ்க்கு ஒரு பிரச்சனை இருக்குது. இங்கேருந்தும் இங்கே வந்தான், கொஞ்ச நாள் ஏதோ வேலை பார்த்தான், அவனுடைய குழந்தை இங்கே பிறகுது, ஆமாம் திடீர்னு நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்துக்குள்ள வர நம்மளை தாண்டி அவன் ரேங்க் ஹோல்டராக இருக்கானே அப்படிங்கிறது காண்டாகுது. புரியுற பாஷையில் சொன்னால் காண்டாகுறான். அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க, ஏன் இவன் இவ்வளோ பிரைட்டாக இருக்கான் அப்படின்னு பார்த்தா, இங்கே ஒன்று சிங்கிள் பேரண்டாக இருக்கும், வேலை கம்மியாக இருக்கும், இல்லைன்னா அம்மா கூட மட்டும் அந்த குழந்தை வந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே என்னென்னா ஃபஸ்ட்டு 2 பேருமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. குழந்தை பிறந்து அவங்க ஓரளவு படிக்க ஒரு ஸ்கூலில் நல்ல ஸ்கூலில் சேர்த்த பிறகு மனைவி அந்த பெண் குடும்பத்தை தாங்கி நிற்கக்கூடிய அந்த பெண்ணை நீங்கள் சம்பாதிக்கலாம், அந்த இதில் நம்ம ஏதாவது சமாளிச்சுக்கலாம், நான் வீட்டில் இருந்தே வேறு ஏதாவது வேலை ஆன்லைன் அந்த இது மாதிரிலாம் பார்த்துக்கிறேன், முடிஞ்சால் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறேன், இல்லைன்னா என் குழந்தைய பார்த்துக்கிறேன், ஏன்னா அவன் தான் நமக்கு முக்கியம், நான் ஒன்னே கண்ணுலாம் இப்போ பெற்றுக்கிறாங்க, இருக்கிற அந்த ஒரு குழந்தையாவது நல்லா வளர்க்கணும் அப்படிங்கிறப்ப அவங்க கேர் எடுத்துக்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஒரு சர்வே என்ன சொன்னதுன்னா, குறிப்பாக இந்த எக்ஸாம் டயத்தில் ஏன் இந்திய பெண்கள் பசங்க பெரிய லெவலில் மார்க் எடுக்கிறான், ரேங்க் ஹோல்டராக இருக்கான் அப்படின்னா, ஒரு எக்ஸாம் வருதுன்னா அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே பலர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்கிறாங்க, அந்த பையனை படிக்க வைக்கிறதுல அதுக்கு கேர் எடுத்துக்கிறாங்க. அவன் அந்த எக்ஸாம் ப்ரெஷரு ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த ப்ரெஷரை ஒரு குஷன் மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அம்மா இருக்கிறாங்க, அவனுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்கறது, அவனை படிக்க வைக்கிறது, அந்த ப்ரெஷர் அவனுக்கு தெரியாமல் பார்த்துக்கிறது. இதை ஒரு இந்திய பெண்களால் முடியுது, அமெரிக்க பெண்களால் முடியல அப்படிங்கிறதெல்லாம் அவங்க ஃபைண்டிங்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆய்வில். அதனால தான் நம்ம பண்ணோன்னா பிரைட்டு மேக்ஸு இது நம்பர்ஸ் சொல்கிறவன் பல போட்டிகள் அங்கங்கே நடக்குதுல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்திய வம்சாவளி அவனொருத்தன் வந்துக்கிட்டே இருப்பான். காரணம் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் தான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே போய் பல பெண்கள் இருக்காங்க, ஆனால் இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்கள் கேரியர் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லி பலரும் தங்களுடைய வாழ்க்கையை இழந்து போகிறார்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அந்த ப்ரெஷரை தாங்க முடியாமல்
ட்ரக்ஸு, வீக்கெண்டுனா பார்ட்டி அப்படிங்கிற வேற பக்கத்தில் போகக்கூடிய அந்த சிக்கலும் ஏற்படுகிறது. இதில் இருந்தால் தப்பிக்கிறதுக்காகத்தான் அவங்க இந்த வழியை சொல்லியிருக்கிறார்களோ அப்படின்னு நான் நினைக்கிறேன்.